நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல இந்த விருச்சிகம் ராசி 8வதா வரக்கூடியது. செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கி இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சா சாதகமான பலனை பெற முடியும், பாதகமான பலனை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காகவே இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க தான். விருச்சிக ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்பவுமே அமைதியா இருப்பீங்க, ஆனா திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாவும் இருப்பீங்க. உங்களுக்கு மன அழுத்தம் குழப்பமும் அவ்வப்போது இருந்துகிட்டே இருக்கும். வெறித்தனமா கடும் வேகத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல போட்டிகள்ல பங்கு பெறும் பொழுது கூட வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்பு அதிகமா இருக்கும். சில வேளைகள்ல தற்பெருமையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பொதுவா விருச்சிக ராசி அன்பர்கள் யாருக்கிட்டையுமே சட்டுன்னு ஒட்டிக்க மாட்டீங்க, சட்டுன்னு யாரையும் நம்பவும் மாட்டீங்க. ரொம்பவும் நிதானமா ஆலோசனை செஞ்ச பிறகுதான் நீங்க யாரையுமே நம்புவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட பழகிறது கத்தி மீது நடக்கிறது போலதான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா கோபிச்சுட்டு நீங்க உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட பேசாம இருப்பீங்க. இல்லைன்னா அவங்கள வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விலகியும் வந்துருவீங்க. உங்களுடைய ஏச்சும் பேச்சும் தேல் கொடுக்கு போல சுருக்கு சுருக்குன்னு இருக்கும். நண்பர்கள் மற்றும் உங்க கூட இருக்கிறவங்களோட மனதுல இந்த ஒரு விஷயம் நிறைய காயத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட வாழ்க்கையில மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஏன்னா கூட இருக்கிறவங்களோட மனதை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாலும் அந்த கஷ்டப்பட்ட மனம் கஷ்டப்பட்டதுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு. நல்லா உதவக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏழை எளியவங்களை கண்டா அவங்களுக்கு இரக்க சுபாவம் கொண்டு உதவுவீங்க. நிறைய நற்குணம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும், கோபத்தை மட்டும் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா இன்னுமே நல்லதா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்பவுமே சென்சிட்டிவா இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல நிதானமா செயல்பட்டு உங்களுடைய செயல்கள்ல வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொய், உருட்டு, பித்தலாட்டம் இதெல்லாம் தெரியாது. அதே போல யாராச்சும் உங்களை ஏமாற்ற நினைச்சா அவங்கள அடியோடு காலி செஞ்சிருவீங்க. அந்த இடத்தை விட்டு அவங்கள அப்புறப்படுத்தி விடுவீங்க. அதே போலதான் உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்க எப்பவுமே உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்க கண்ணுக்கு எட்டி வரைக்கும் துரோகியோ எதிரியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. ஆசையும் கோபமும் அதிகம் உள்ளவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்க ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிற ஆசையில அதிகமா கடன் வாங்கி சமயத்துல சிரமமும் படுவீங்க. அவசரப்பட்டு கடனுக்கு பல பொருட்களை வாங்கி வச்சிருப்பீங்க, பிறகு இஎம்ஐ கட்ட முடியாம கூட சிரமப்படுவீங்க. இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க உங்களோட வாழ்க்கையில மாத்திக்கணும். செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு சில இந்த மாதிரியான ஆசைகள் வரதான் செய்யும். அதையுமே ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இன்னுமே ரொம்பவுமே நல்லதா இருக்கும். நிறைய சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை மட்டுமே செஞ்சாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமையில நீங்க பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு அமையும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் வந்து சேர பெருமாள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. சரி வாங்க, நாம உங்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கும் கிரக நிலைகளா என்ன மாதிரியான பலன், என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வேலை பளு கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய திறமை. மாதத்தின் முதல் பகுதியில சுறுசுறுப்பா வேலை செய்யணும். எல்லா வேலைகளையுமே பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கவே கூடாது. அன்றாட வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிறது நல்லது. நேரத்தை வீணடிச்சினா பல பிரச்சனைகளும் சிக்கலும் உங்களுக்கு தான். உங்களுடைய பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டணும். பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. உங்களுடைய சிந்தனையை வேற எந்த பக்கமும் சிதற விடாதீங்க. என்ன ஒரு குறிக்கோளை மைண்ட்ல வச்சு இந்த மாசம் செயல்படுறீங்களோ அதுல நீங்க உங்களோட இலக்கை நோக்கி நகர்ந்து போங்க. ஜாக்கிரதையா தினமுமே நீங்க ஒவ்வொரு நாளையும் செயல்படுத்தணும்.
தினமும் பெருமாளை வணங்கி இன்றைய தினம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு துவங்குங்க, நல்லது நடக்கும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். விருச்சிகம் ராசியில் இந்த விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் வரக்கூடிய பலன்கள் என்ன ஒரு பரிகாரத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் செய்யும் பொழுது சிறப்பான முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலசரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம சொன்ன பாத்தீங்களா, கோபம் இருக்கக்கூடிய இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கேட்டது போலதான் கோபப்பட்டாலுமே அதை மனதில் கொள்ளாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இயல்பு விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பேச்சு திறமையால் அனைத்து காரிய வெற்றிகளும் நீங்க உண்டாக்கி கொள்ள போறீங்க. போட்டிகள்ல பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களையுமே மன நிறைவு கிடைக்கும். மேலும் கூட வேலை செய்யறவங்களை மட்டும் கொஞ்சம் மனசரணையா நடத்துங்க, அவங்களால ஒரு அமைதி உண்டாகும். உங்களுக்கு வேலை ரொம்பவுமே சுலபமா நடக்கும். மற்றவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறத குறைச்சிக்கோங்க. எந்த செயலையுமே நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவது எல்லா விதத்திலையுமே நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் நீங்கி தொழில் வியாபாரம் நல்லா விருத்தி அடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்புற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அப்ப கொஞ்சம் கவனமா தான் நீங்க செயல்படணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கவனமா செயல்படணும். உங்களுடைய நண்பர்கள் கிட்ட பழகும் பொழுதுமே கவனமா பழகிறது நல்லது. குடும்பத்துல இருக்கிறவங்க கூட தேவையில்லாம வரக்கூடிய வாக்குவாதத்தையுமே நீங்க தவிர்க்கணும். சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு போறது நல்லது. எதிர்பாராத செலவுகளுமே வரும். திட்டமிட்டு செயல்பட்டா நன்மை உண்டாகும். பெண்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையால அனைத்து காரியங்களையுமே எளிதாக செய்து முடிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி உங்களுக்கு உண்டாகும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நன்மையை பெற முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யாரையும் முடிஞ்ச அளவுக்கு பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய திறமையான செயல்பாட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு உண்டாகும். சிலருடன் நீங்க தேவையில்லாம மேற்கொள்ளக்கூடிய வாக்குவாதத்தால் மன சஞ்சலம் வரலாம். வாக்குவாதம் ஏதாவது வருது அப்படின்னா அந்த இடத்திலிருந்து நீங்க விலகிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதா இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாவித வதசிகளுமே உண்டாகும். விட்டு போனதும் தானா வந்து சேரும். அறிவு திறமை அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி உங்களோட பொழுது நீங்க இப்போ கழிக்க போறீங்க. எல்லா விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு வந்து சேரும். தொழில் சிறப்பான முன்னேற்றம் வரும். மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். போட்டிகள்ல நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பத்தியுமே கவலைப்படாம நினைச்ச காரியத்தை செய்வதில் மட்டும் நீங்க கண்ணும் கருத்துமா இருங்க. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரும். நண்பர்கள் உறவினர் மத்தியில் கௌரவம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இழுபறியா இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். மனதில் உற்சாகம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனை குறைந்து காணப்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த போறீங்க. சந்திரன் சஞ்சாரம் உங்களோட எண்ணப்படியே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரமா செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மை உண்டாகும். அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும் வாய்ப்பை கொடுக்கும். அதே போல ஒரு தன்னம்பிக்கை மன துணைவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறுவீங்க. செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவான் வழிபாடு சிறப்பான முன்னேற்றம் தரும் வழிபாடு.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.